ஹாய், இப்போ நம்ம மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ரேர் கன்ஜெனிட்டல் டிசார்டர், ஆட்டோசோமல் ரெசசிவ் டைப். இது எதனால் அக்கர் ஆகுதுன்னா அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் டிஃபிஷியன்சி இருக்கிறதால, பர்டிகுலராக பிரான்ச் செயின் ஆல்ஃபா கீட்டோ ஆசிட் டிஹைட்ரோஜனேஸ் என்சைம்னால. இப்போ ஒரு நார்மல் பர்சன் ஒரு ப்ரோட்டீனியஸ் டயட் எடுக்கிறப்போ அமினோ ஆசிட் பிரேக் டவுன் ஆகி ரிலீஸ் ஆகும். பட் இங்கே அது நடக்காது. ஏன்னா அந்த பிரான்ச் செயின் ஆல்ஃபா கீட்டோ அமினோ ஆசிட் டிஹைட்ரோஜனேஸ் என்சைம் டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால இப்போ பேசிக்காக ஒரு குழந்தை பிறந்த 5 நாளுக்குள்ள பிளட் ஸ்பாட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ அது பாசிட்டிவாக மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இஃப் அது ஒழுங்காக டிடெக்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணனா அந்த குழந்தை வித்தின் 1 வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடும். இப்போ நார்மலாக மெட்டபாலிசம் பற்றி பார்க்கணும். Hi, myself Surya Prakash. So, normal metabolism of branched chain amino acid சொல்ல போறேன். First, normal branched chain amino acid லாம் valine, isoleucine, leucine. So, இதெல்லாமே essential amino acid நம்ம diet intake மூலமா தான் எடுத்துக்க முடியும். So, first இது 3 steps போகும் branched chain amino acid metabolism: transamination, oxidative decarboxylation, dehydrogenation. So, first step transamination. இதுக்கு நாம யூஸ் பண்ற என்சைம் branched chain amino acid transaminases. நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட் valine, leucine, isoleucine டிரான்சாமினேட் ஆகி ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து ஒரு கீட்டோ ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும். சோ கீட்டோ ஆசிட்ல ஃபர்ஸ்ட் valine இருக்கு, ஆல்பா கீட்டோ ஐசோவேலரேட் அண்ட் ஐசோலூசைன், ஆல்பா கீட்டோ பீட்டா மெத்தில் ஐசோவேலரேட் அண்ட் லூசைன், ஆல்பா கீட்டோ கேப்ரோயேட் ஐசோகேப்ரோயேட்டா மாறும். சோ ஆஃப்டர் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் கீட்டோ ஆசிட்ஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஸ்டெப் இருக்கும். மேஜர் என்சைம் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன்ல branched chain alpha keto acid dehydrogenase. So in the enzyme liver will synthesize ஆகும். So from this enzyme இந்த enzyme ஓட presence நால oxidative decarboxylation நடந்து valine, leucine, isoleucine அடுத்த ஃபார்முக்கு மாறும். So for example valine இருக்கு isobutyryl CoA மாறும் and isoleucine alpha methyl butyryl CoA மாறும் and leucine isovatyryl CoA மாறும். So after the oxidative decarboxylation, next step dehydrogenation. So removal of hydrogen. Again எல்லா ப்ராடக்ட்டும் ஃபைனலா valine, leucine, isoleucine ப்ராடக்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு propional CoA ஃபார்ம் ஆகும், ஒரு odd chain fatty acid and successive steps மூலமா propional CoA succinyl CoA மாறும் and ஃபைனலா நமக்கு குளுக்கோஸ் கொடுக்கும். So அதனால valine க்கு ஒரு glucogenic amino acid. Next leucine. Leucine வந்து நமக்கு acetoacetyl CoA and acetone bodies keto acid form ஆகும், ketone bodies. So leucine வந்து ஒரு ketogenic amino acid. Next isoleucine. Isoleucine both நமக்கு acetyl CoA ஃபார்ம் பண்ணும் as well as propional CoA ஃபார்ம் ஆகும். So both glucose and fat ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். So அதனால isoleucine வந்து both glucogenic as well as ketogenic அமினோ ஆசிட்ஸா இருக்கும். ஸோ ஆஃப்டர் நார்மல் மெட்டபாலிசம் நடந்துச்சுன்னா எந்த அமினோ ஆசிடும் பிளட்லையும் யூரின்லையும் எலவேட் ஆகாது. ஸோ நமக்கு நார்மல் யூரினோட பிரசன்ஸ் இருக்கும், பிளஸ் எந்த அக்குமுலேஷனும் இல்லாததுனால valine, leucine, isoleucine லெவல் நம்ம பிளட்ல கம்மியாக தான் இருக்கும். அண்ட் எந்த இன்டர்ஃபரன்ஸும் நம்மளோட பிரெயின் டேமேஜ் கிரியேட் ஆகிறதுனால டோபமைன் அண்ட் செரோட்டோனின் மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கும். ஸோ டோபமைன் செரோட்டோனின் லெவல் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மெட்டபாலிசம் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் கிரியேட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், மைசெல்ஃப் சுபிக்ஷா. இப்போ பார்த்தோம்னா அவங்க சொன்னாங்க 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செகண்ட் ஸ்டெப்ல ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி நடந்துச்சுன்னா அப்படின்னா இந்த டிசீஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல டிரான்சாமினேஷன் நடந்துடும். அதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் டிரான்சாமினேஸ். இந்த என்சைம் மூலியமா என்ன ஆகும்னா ரெஸ்பெக்டிவ் கீட்டோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆயிடும். இப்போ வேலினுக்கு அதோட கீட்டோ ஆசிட் அதே மாதிரி ஐசோலேஷன் இது மூணுமே அவங்க ரெஸ்பெக்டிவ் கீட்டோ ஆசிட் ஃபார்ம் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆனா இப்போ பார்த்தோம்னா இந்த பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் ஆல்பா கீட்டோ டீஹைட்ரோஜனேஸ் என்சைம் டிஃபிஷியண்டா இருக்கும். இந்த குரோமோசோம்ல அப்நார்மாலிட்டி நடந்திருக்கும். அதனால பார்த்தோம்னா என்சைம் ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆயிருக்காது. ஸோ என்சைம் ஒழுங்கா பாஸ் ஆகாது. அதனால பார்த்தோம்னா இந்த ரியாக்ஷன் இதோட ஸ்டாப் ஆயிடும். இதுக்கு மேல ஃபர்தரா இந்த ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகாது. இதனால என்ன ஆகும்னா valine, leucine, isoleucine மூணுமே ஒரு லெவல்ஸ் பார்த்தோம்னா அதிகமா இருக்கும். இது பார்த்தோம்னா பிரெயின்ல டேமேஜ் உண்டாகும். இதுல பிரெயின் டேமேஜ் ஆகுறதுனால
பண்ணோம்னா இந்த செரோட்டின் டோபமைன் லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மியாயிடும். இதனால வந்து இந்த ஐசோலேஷன் கண்டென்ட் வந்து பிளட்லயும் அதுக்கப்புறமா சீரம்லயும் அதிகமா இருக்கிற காரணத்தினால யூரின் வந்து பார்த்தா கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இந்த அக்கோமடேஷன் நடக்கிறதுனால என்னென்ன கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம Hello, myself Shamshar, clinical teacher. So first thing, brain damage. Brain damage எதனால வருது அப்படின்னா accumulation of இந்த translation ketoacids தான் வந்து brain damage மேஜர் ரீசன். the accumulation ஆனதுனால brain damage நடக்குது. நெக்ஸ்ட் mental retardation எதனாலனா so functions of brain வந்து affect ஆகிறதுனால mental retardation. நெக்ஸ்ட் திங் வந்து cataract. cataract எதனாலனா இதோட accumulation எல்லாம் போயிட்டு கேலஸ்ட்ரோஸ் மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அதனால சார்பிடல் பாத்வே இனிபிட் ஆகுது. ஸோ சார்பிடல் பாத்வே இனிபிட் ஆகிறதுனால கேட்ராக்ட் ஸ்டாப் பண்ணுது. நெக்ஸ்ட் திங் என்லார்ஜ் லிவர். லிவர் என்லார்ஜ்மெண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா மெட்டபாலிசம் ஆஃப் திஸ் டிரான்ஸ்லேஷன் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அக்கறாது லிவர்ல தான். ஸோ மெட்டபாலிசம் இந்த ப்ராப்பராக நடக்காதனால டியூ டு த என்சைம் டெஃபிஷியன்சி லிவர் என்லார்ஜ்மெண்ட் ஹெபடோமெகலி அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இந்த டிசீஸ்ல. ஸோ அது நடக்குது. லிவர்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால கான்ஜுகேஷன் இம்பேர்மெண்ட் ஆகுது. கான்ஜுகேஷன் இம்பேர் ஆகிறதுனால நெக்ஸ்ட் ஃபர்தரான ஸ்டெப்ஸ் நடக்காததுனால அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுனால இது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். ஸோ ஜாண்டிஸ் ஆல்சோ பிக்சர். நெக்ஸ்ட் திங் வந்து ஆர்டர் ஆஃப் மேப்பிள் சிரப். ஆர்டர் எதனால வருது அப்படின்னா டியூ டு எலிவேஷன் ஆஃப் ஐசோலியூசின். ஸோ ஐசோலியூசினோட எலிவேஷன் இருக்கிறதுனால மேப்பிள் சிரப் யூரின் மேப்பிள் சிரப் ஆர்டர். நெக்ஸ்ட் திங் மெட்டபாலிக் அசிடோசிஸ். அசிடோசிஸ் எதனால அப்படின்னா டியூ டு அக்யூமுலேஷன் ஆஃப் கீட்டோ ஆசிட்ஸ். pH of blood வந்து 9.35 to 7.45 it's normal. Due to the accumulation of alpha acids, keto acids, their pH கம்மியாகுது. ஸோ கம்மியானதுனால மெட்டபாலிக் acidosis is the feature. Next, poor feeding and vomiting. இது எதனால அப்படின்னா இந்த மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் வரதுனால மற்ற மெட்டபாலிசம் இது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது இட் காசஸ் irritability in the instant. It causes poor feeding and also vomiting. Next, lab diagnosis என்னன்றது சுப்ரியா சொல்லுவாங்க. Thanks. Myself சுப்ரியா. இப்போ lab diagnosis பற்றி சொல்ல போகிறேன். பேபியோட சீரம் சாம்பிளை பார்க்கும்போது வேலைன் லூசின் ஐசோலூசினோட லெவல்ஸ் எலிவேட் ஆகிருக்கும். அப்புறமா பிரான்ச்சின் அமினோ ஆசிட்ஸ் மெட்டபாலிசம் நடக்காததுனால வேலைன் லூசின் ஐசோலூசின் பாடியில் அக்யூமுலேட் ஆகி யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகிடும். DNPS test positive varum because of the presence of keto acids in urine, and Dothera's test also will be positive because of the presence of ketone bodies in urine. Bloodla ABG test எடுத்து பார்க்கும்போது blood acid level increase ஆகும். இப்போ இந்த diagnosis ரிலேட்டடா ஒரு கேஸ் நிறைய பார்க்க போறோம். Attending was brought to the hospital. Was brought with complaints of vomiting, convulsions, and abnormal urine odor of burnt sugar. On physical examination, hepatosplenomegaly was seen. Laboratory investigation showed metabolic acidosis and urine analysis showed positive Rothera's test. HPLC analysis of serum revealed elevated levels of valine, leucine, and isoleucine. Now we'll see the treatment regarding the following cases. ஹலோ எவ்ரியான், மைசெல்ஃப் சொனாலி. இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த ஃபுட்ஸில் வந்து பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஹை டோஸ் ஆஃப் தைமின் கொடுக்கணும். எதுக்காக தைமின் கொடுக்குறோம்னா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிற ஸ்டெப் நடக்கும். அதுக்கு வந்து கோஎன்சைம் வந்து தைமின் பைரோபாஸ்பேட் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்காக வந்து நம்ம தைமின் வந்து ஹை டோஸில் கொடுக்கணும். தேங்க்யூ. இப்போ வந்து டைப்ஸ் என்னன்னா சௌமியா சொல்லுங்கள். Basically, MSUD-ல வந்து 5 types இருக்கு. ஒன்று வந்து classical MSUD, intermediate, time and efficiency, and E3 deficiency. So basically, classical MSUD தான் the most common type and most dangerous also. இதுல வந்து நம்ம பார்க்க போற enzyme, this is branch chain alpha keto amino acid dehydrogenase. அந்த enzyme ஓட activity வந்து 3% விட கம்மியா இருக்கும். And இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அண்ட் இதில் பிறந்த ஒரு 48 ஹார்ஸ்லேயே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒரு மேஜர் சிம்டம்ஸ் வந்து வாமிட்டிங், புவர் ஃபீடிங், கன்வர்ஷன், சீசர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்டர்மீடியட் டைப், திஸ் இஸ் த செகண்ட் மோட் டைப். இதில் வந்து என்ஜைமோட ஆக்டிவிட்டி வந்து 5 to 8% வரைக்கும் இருக்கும். அண்ட் இதில் சீஷஸ் ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். அண்ட் நியூரலாஜிக்கல் டிஃபார்மிட்டி, டெவலப்மெண்டல் டிலே கூட இருக்கும். Third, we'll go to
இன்டர்மீடியட் டைப். இன்டர்மீடியட் டைப்ல 2 to 30% வரைக்கும் என்சைம் ஆக்டிவிட்டி இருக்கும், விச் இஸ் லைக் ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமாகவும் கிடையாது. ஸோ சயின்ஸ் அண்ட் சிம்பிள் சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. அண்ட் திஸ் இஸ் மெயின்லி டியூ டு இந்த நம்ம பார்த்த என்சைமில் வந்து பேசிக்கலி 3 சப்யூனிட்ஸ் இருக்கும், E1, E2 and E3, and this is caused due to the mutation of E1 alpha subunit. And lastly is time and responsive. Time and responsive வந்து 30 to 40% of enzyme activity தெரியும். And this is mainly due to the Thymin deficiency. ஏன் Thymin deficiency வந்து MSUD cause பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி the enzyme which we use அதுக்கு வந்து Thymin வந்து ஒரு மெயின் கோஃபேக்டர். அதனால தான் வந்து Thymin deficiency is causing MSUD. And E3 deficiency முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் வந்து 3 சப்யூனிட்ஸ் இருக்கும், E1, E2 and E3. E3 டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால MSUD காஸ் பண்ணும். Hi, myself Subhasri, and I'm going to do the recap. இப்போ வந்து MSUDங்கிறது autosomal recessive disease, அண்ட் இதில் வந்து அந்த டிஃபெக்டிவ் என்சைம் பிரான்ச் செயின் ஆல்ஃபா கீட்டோஆசிட் டிஹைட்ரேஸ் ஏன் டிஃபெக்டிவ்னா அதோட ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கனால அது டிஃபெக்டிவ். அதனால ரிசல்ட்னால பிரான்ச் செயின் அமினோஆசிட் வந்து பிளாஸ்மாலையும் யூரின்லையும் பிளாஸ்மால இன்க்ரீஸ் ஆகுது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா பேபி ஷோஸ் பேபியோட யூரின்ல வந்து nasal syrup order இருக்கும், ப்ளஸ் enlarged liver and mental retardation, then poor feeding and vomiting இருக்கு. அடுத்து வந்து கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் பர்தரா டெஸ்ட் வந்து கீட்டோன் பாடிஸ் வந்து ஒரு பர்தரா டெஸ்ட் பாசிட்டிவ் கொடுக்கறதுனால கீட்டோஆசிட்ஸ் ஆர் மோர் இன் பிளாஸ்மா யூரின் பாசிட்டிவ். அடுத்து DNPH டெஸ்ட்டும் பாசிட்டிவ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் என்னன்னா பிரான்ச் செயின் அமினோ கம்மி பண்ணணும், இல்லை தைமின் doses. Thank you. Hi, Solid.